முடிஞ்சது.
இந்த புதிய வருஷத்தை காணி செய்திருக்கிறார். ஹாப்பி நியூ இயர். 2025 வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ஆண்டை காண முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஆனா நம்மளும் பாக்கியவான்களா இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்வருமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக்க மகிழ்ச்சி. அவர் வார்த்தையை நிறைவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அவரை கைவிடாத தேவனா இருக்கிறார், வெளிப்படா இருக்கிறார், கூடவே வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அமர்ந்து கொண்டு வாசிப்பார். ஆமென். மிக்க மகிழ்ச்சி. இந்த இரவு நேரத்துல தேவனுடைய சமூகத்துல வந்து ஒவ்வொரு கத்தரா சொல்லி போறாங்க. கர்த்தர் நல்லவர். நாட்களையும் இந்த 1ஆம் தேதியில உங்களை யாவரையும் முகமுகமாய் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா தேவனோடு வார்த்தைகளை சேர்ந்திருக்கும் வாக்கியவான். ஹல்லேலூயா. வாக்கியவான். இது இரவு மாதிரி தெரியல, பகல் மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. உண்மைதானே? என்ன மொழியா? உண்மைதானே? மருமகளை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் இங்க வந்து நிறையா ட்ராமாவில் ஓப்பன் பண்ணி நினைச்சோம், முடியல. ஆனால் கண்டிப்பாக வருகிற நாட்களில்
பெரிய காரியங்களை நிறைய குழந்தைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு புரோக்கர் போடுறார். முன் வாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் வாலிப பிள்ளைகளை நேசிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் நான் அப்படிதான் சொல்லணும், நேரத்தில் முடியாத இல்லையா? போன வருஷம் செய்த நன்றியை நினைத்தா எவ்வளவு மகிழ்ச்சியா தெரியுமா? எண்ணி முடியாத அதிசயம், ஆராய முடியாத பெரிய காரியங்கள். இப்படிதான் சொல்றீங்க, ஆனா ஒன்னும் தெரிஞ்சு மைண்ட் வாஷ் கேட்கிறேன் நான். ஆனாலும் ஏற்று நேரத்தை நம்ம கொண்டு வருவார். நான் சொல்லி கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களில் இருப்பேன். சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களில் இருப்பேன். வானம் பூமியும் படைத்த மனுஷன் வராது. நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நீங்க வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ளவர். நீ ஏற்றுக்கொண்ட தெய்வம் உண்மையுள்ளவர். ஒத்தாசை அவரிடத்துல இருந்து வரும். எங்க போய் கேட்கலாம், பேங்க்ல கூட கேட்கலாம், எனக்கு இது வேணும் சொல்லி. இல்ல நீங்க கூட அவர்கிட்ட கேட்கலாம், இந்த அமௌண்ட் வந்து இதெல்லாம் வேணும் சொல்லி கேட்கலாம். வீடு வாங்க எதுவும் கேட்க விருப்பத்தை கேட்கலாம். ஆனா இது ஒரு மனுஷன் தர முடியாது. எங்க இருந்து வருமா? ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களில் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்து சொல்லுங்க. வானத்தையும் படைத்த வல்லதேவனிடமிருந்து எப்படி வருமா? நன்மைகள் வருமே என் கண்களே நன்மைகள் வருமே என் கண்களே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களில் இருப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களில் இருப்பேன். வசனத்தோடு பூமியை மனுபுத்திரர் கொடுத்திருக்கிறார். இல்லையா? நீங்க இந்த பூமியில இருந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் வார்த்தையை பேசி நீங்க ஆழம் வெளியினா இன்னொரு வசனத்தை சரியா நீங்க பேசுறது அர்த்தம். குழந்தையா இருக்கிறீங்க, ஒரு வருஷம் முடிச்சு, ஒரு வருஷம் குழந்தைக்கு 2 வருஷம் பிறந்துருச்சு. இனிமேலாம் பேச ஆரம்பி. இல்லையா? இந்த வருஷத்துல மிக அதாவது நேச்சர் பவர் மிராக்கிள் நடக்கும். இல்லையா? நேச்சர் பவர் மிராக்கிள் கண்டிப்பா நடக்கும். இதுவரைக்கும் காத்திருந்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. இதனுடைய சூழ்நிலை அப்படிதான் கொடுக்கும். நீங்க உச்சி குட்டி தள்ளி போவீங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களால நிக்குமா? என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிட்டீங்க. அவங்க பின்னால வந்துகிட்டே கொஞ்சம் வெயிட் பண்ணாமல இவ்வளவு அவசரப்பட்டீங்கன்னு சொல்லி உங்களை வரண்டி கேட்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரெடியா இருக்கு வந்துடும். ஏன்னா விசுவாசம் நீதிமான் பேசி அது வரலைன்னா அது காத்துருங்க, கண்டிப்பா கிடையாது. ஐயோ போன வருஷம் முடிஞ்சிச்சு, 2020 முடிஞ்சிச்சு, இந்த வருஷம் கிடையாது. அவருக்கு வந்து அசாதாரண காரியம். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார். அவருக்கு வந்து வருஷம் கூட காலம் 1000 தலைமுறை விசாரிக்கிறார். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை விசாரிக்கிறவர். நான் எப்ப குடும்பம் தெரியும், நீங்க சோர்ந்து போய் நீ மேல அவ்வளவுதான் எல்லாம் கைவிடப்பட்டுச்சு, எல்லாம் இழந்துச்சு அப்படின்னு சொல்லி தலை குனிந்து நிற்பீங்க இல்லையா? அப்பதான் வருவாரு. கேடரும் நீரே மகிமையும் நீரே, கேடரும் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர
செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கேடகமா இருக்கிறார், கவசமா இருக்கிறார். சம் பயப்படாது. என்ன செய்ய போற, என்ன பிசினஸ் பழங்காய் உங்க வச்சு ஒன்றும் பறித்துக் கொள்ள முடியாது. மிகப்பெரிய வெற்றி யெகோவா நிசி உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றி பயப்படாது. நாளைக்கு உண்மையில்லை கடங்க எதை என்ன சம்பவிக்க போறோம், நிறைய வார்த்தை பசங்க பேசுறமே, இன்னைய சூழ்நிலையில் பயப்படாதீங்க. கர்த்தர் இதனால் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் என்ன எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு சேருங்க. அதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை என்னை அழைச்சது அப்பாவோட சொத்தை அனுபவிக்கிறது. இப்படி சொத்தை தெரியுமா? அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பை நீ அனுபவிச்சீங்கன்னா பின்னால ஐஸ்வரத்தை அனுபவிக்க முடியாது. இல்லையா? அன்பா ஆனந்தம் தான் உள்ள போக முடியும். அன்படி அனுபவிச்சா ஐந்து இடத்துல போய் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும். நிறைவான படம் வச்சிருக்கிறாரு. எப்போ வச்சிருக்காரு? எப்பயே வச்சுட்டாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாள் எடுத்துட்டாரு. அந்த புதிய வருஷம் புதிய கிருமினால புதிய அபிஷேகம் அழகரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை சேருமா இருக்கிறார். அவர் நம்ம உயர்த்துறது எவ்வளவு இருக்கிறார். ஏன்னா நம்ம பிள்ளை எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு மிடில் வந்தா வளர்ந்த போறோம் நடக்குமா? நம்ம பிள்ளைங்க நல்லா ஹை கிளாஸ்ல நல்லா இருக்கணும், அது நல்லா நாணமா வளரணும், நல்ல பீச்சர் படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், மாவுக்கு எதிரி சொல்லணும், என் பிள்ளைன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம விரும்பணுமா இல்லையா? அவர் நம்மள விரும்ப மாட்டாரா? நீ ஏன் பிள்ளைடா, ஏன் பிள்ளை தைரியமா சொல்லுன்ற. ஆனா நீங்க நிறைய பேர்கள் வார்த்தைகள் பேச முடியல. என்னங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டுதான் இருக்குது. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இல்ல இல்ல, நீ சொல்லக்கூடிய விதமா சொல்லல, உரிமையோட சொல்ல, உரிமையோட சொல்ல. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மலைகள் பெயர்ந்தறிந்திடும் நிலைமாறி புந்தி அருந்திடும், மலைகள் பெயர்ந்தறிந்திடும் நிலைமாறி புந்தி அருந்திடும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அவர்கள் எனக்கவரேயா, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அவர்கள் எனக்கவரே, எனக்கு ஆசை வருவதும் நிரா என் கண்களுக்கு எனக்கு ஆசை வருவதும் நிரா என் கண்களுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை பருவ நேரம் எழுதினா மிகப்பெரிய ஒரு சொத்து தான். இல்லையா? இந்த பருவத்தை நீங்க பார்க்க 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 ஹல்லேலூயா வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கல்வி இந்த பெரிய காரியம். எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கலாம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. எத்தனை கோடி வந்தாலும் நமக்கு பத்தாது. எத்தனை கோடி வந்தாலும் 60,000 கோடி வந்துருச்சு. பணம் இருக்கு. இன்னொரு 40 கோடி வந்து நல்லா இருக்கும். என்ன பண்ண பத்தாது. 60 கோடி 60,000 கோடி 60,000 கோடி நமக்கு பத்தாது. இன்னொரு 40,000 கோடி இருந்தா போயிட்டே இருக்கும். ஆனா மிகுந்த ஒரு சந்தோஷம் தெரியுமா? வார்த்தை செல்லமா சொல்லிக்கிறாரு, கர்த்தர் நித்தம் நடத்துவார். கர்த்தர் நித்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட கேட்க மாட்டாருங்க. நித்தம் நடத்துற கர்த்தர். அது சொல்ல ஒரு செய்யறது, கர்த்தர் நித்தம் நடத்துவார்ப்பா. நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு நித்தம் நடத்துவார்ப்பானா, நாளைக்கு நடத்திக்கிட்டே இருப்பார், கூடவே வருவார். உனக்கு என்ன தேவை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், என்ன சொல்றேன், சாம மனசுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பயப்படா சாமி, கர்த்தருடைய இதையில் அறிவார். ஹல்லேலூயா. முதல் தீர்க்கதரிசனம் இந்த வசனத்துல எண்ணி முடிய அரசியல் ஆரம்பிக்க பெரிய காரியம் செய்வார். ஆமென். பயப்படாது. பலம் உள்ளவனுக்கு ஆகிடும், பலம் அற்றவனுக்கு ஆகிடும். அவர் உதவிக்கிறதே சாட்சி வேணா கேட்டு மனசு அவ்வளவு பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிரி சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். உயர்த்துவார். பயப்பட பலம் உண்டு, திடமான சிங்கி குட்டியில் தாழ்ச்சி பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. உனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். அமைதியா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை மனுஷனோட வழக்காக வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவும் எல்லா கோயிலும் கிறிஸ்திய மகிமை நிறைவாக கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். வசனத்தை பேச பேச பேச
வெங்கல கதை உடைத்து 26 முடித்து அந்த ஒளிபரப்பு தொக்கிட்டு பதில் நான் உனக்கு தருவேன் விட மாட்டாரு. அல்லேலூயா. கண்டிப்பா புதைவு வராத சொத்து வரும். வராத சொத்து உன் பேருக்கு வரும். பத்திரத்தை யாரு மாற்றி எழுதணும் பிரச்சனை இல்லை. மூத்த பிள்ளை தான் சார். இல்லையா இல்லை மூத்தவங்க ஒரு சேஃப் இல்லையா நல்லா கரெக்டாக முடிச்சு பாருங்க. மூத்தவங்க இப்பயும் சேஃப் இல்லையா எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பிடிவாதம் பண்ணுவாங்க. இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா நிறைய செலவழிச்சுவாரு. ஆனால் மூத்த குமாரன் நான் இத்தனை நாள் இங்கே இருக்கேன் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே அடிச்சு விட்டா இல்லையா அவர் கேட்க தெரியாது. இந்த ஆட்டுக்குட்டி இந்த கோழி இதே மாமிசே தான் இருப்பார். ஆனால் சின்னவர் அப்படி கிடையாது. ஐஸ்வர்யம் இல்லையா பணம் முதலீடு செட்டில்மெண்ட் அப்படி போயிடுவாரு. ஆனால் சரியருக்கு எப்பயுமே அந்த மாமிசம் ஆட்டுக்குட்டி கண்டு காளை கோழி அடிச்சா போதும். ஆனால் எப்பயும் பெரியவராக தான் நோக்குவார். தெரியும் தனக்கு தெரியும் உங்களுக்கு என்னன்னா ஒரு கண்டு அடிச்சா ஃபுல்லாக அமைதியாயிடும். ஆனால் சின்னவனுக்கு ஆஸ்தியில பங்கிட்டு கொடுக்கணும். சின்னவனுக்கு ஆஸ்தியில பங்கிட்டு கொடுக்கணும். அவனுக்கு பத்தாது கொல்ல மாட்டான். ஆமா அடிச்சிருது குயிலி குயிலி காடை எதனால அடிச்சது நைட் சாப்பிடுறது நல்லவரா இருக்கு. அடிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு தில்லு இருக்கு இல்லையா. இந்த வேட்டையாடுறது சொல்லுவாங்க. சிங்கம் வந்து பாருங்க செத்த பொருள் திக்காது. என்ன செய்யுது மாநில சில மாநிலம் அந்த எல்லாம் கரண்ட் மேல அடிச்சு கிடக்குமா அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு போயிருக்கும். ஏன்னா அதுக்கு எப்பயுமே விரட்டி பிடிச்சு அடிச்சு சாப்பிட பிடிக்குமா சிங்கத்துக்கு. இல்லையா நீங்க யூத சிங்கங்க இல்லையா. நீங்க என்ன செய்யாது எங்கெல்லாம் கிடைக்காத அங்கெல்லாம் போய் நின்று அது பிடிக்க சாப்பிடுவீங்க. பிடிக்க மாட்டீங்க நிற்பீங்க. ஆண்டவர் கையை கொடுத்து வர அதிகாரம் படைத்தவர் என்ன அந்த அதிகாரம் படைத்தவர் விசுவாசிகளுக்கு எல்லாம் இல்லையா. இது தேவையான தோஷம் அறிந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை வாழ போறீங்க. இது வரைக்கும் என்னடா புதுசா இந்த அதனால தெரிவிக்க சொல்ற அப்படி கிடையாது. ஏற்கனவே சொல்றதான் நீ சொல்ற. இந்த இடத்துல வந்து காலத்து உள்ள வந்தவங்க நான் சொல்லிப்பட்டவங்க. அதை நான் சொல்லலைங்க. இந்த இடம் சொல்லிச்சு இல்லையா. தேவனுடைய ஆலயம். எதுடைய ஆலயம்? நீங்க தான் ஆலயம். ஆலயமே வந்துருச்சு. இப்ப ஆலயம் என்ன செய்யுது? தேராயிரம் போறது ஓடி வருது இல்லையா. கேட்டு நான் உள்ள வந்து பத்தரை காலம் ஓடி வருது. இனிமேல் ஓடிதான் வர போறேன் இல்லையா. நடந்துலாம் வர முடியாது. அசால்ட்டா போய்க்கிறோம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வருஷம் இல்லையா. ஓடி வருவீங்கன்னா ஜனத்துக்கு இந்த மாசம் இந்த வருஷம் வாக்கு சபையை கொடுத்த வாக்கு பார்த்தேன். இது நான் வந்து ஒரு 6 மாசமா கேட்டேன். அந்த சபையை கொடுத்துருக்கீங்க எனக்கு ஆத்மா வேணும். சாந்தி சிஸ்டம் தான் ஒரு தீர்க்கம் ஜெபம் பண்றாங்க. சபை பெருக்கும் ஆத்மா நடக்கணும்ன்றாங்க இல்லையா. அப்பதான் நினைச்சிருக்கேன் ஆத்மா ஜெபம் சொல்லணும்னு நினைச்சிட்டு டக்குன்னு அடிக்கிறாங்க ஆத்மாவை வரும்ன்றாங்க. அப்ப ஏற்கனவே கொடுத்த வார்த்தை நிறைவேறு. கத்த கொடுத்த வார்த்தை நிறைவேறு. இதுக்கு தான் வந்து ரொம்ப நாள ஜெபம் எனக்கு என்ன செய்யுது சபையில எல்லாரும் நான் விரும்பாலும் கொடுத்துட்டீங்க. ஜனங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க. இன்னும் எனக்கு இடம் பத்தலை வேணும். அவர் சொல்றாரு தீர்க்கசம் கூட சொல்றாருங்க. ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு பேசுறேன். கீழே சற்று சீக்கிரம் ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு பின்னாடி கீழே ஓப்பன் பண்ணிடுவோம். மாஸ்டர் மாடி நடக்கணும் அங்கே நடக்குன்றார் இல்லையா. அவர்கள் 2 சர்வீஸ் நடக்கணும்ன்றது. ஒன்று இங்கே நடக்கட்டும் ஒன்று கீழே நடக்கட்டும் 2 நடக்கணும்ன்றார். விசுவாசம் அவருக்கு இருக்கு இல்லையா. அப்ப அந்த இடம் என்ன செய்ய போகுது? ரெடி ஆகிட்டு என்ன சாமன் அந்த இடம் ரெடி ஆயிடுச்சு சார். நம்ம நினைச்சோம் கோடிக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் இடம் தரையிட்டார் இல்லையா. எத்தனை பெரியதா இருக்கு. தேவன் அசைமெண்ட் உண்டாக்குறாரு. கண்டிப்பா அவங்களே நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதான் தேவன் புத்தர் சரிங்களா. அப்ப கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்கிறாரு. இந்த வருஷம் சொன்னாரு ஆண்டவர் எனக்கு ஜனங்கள் வேணும். என்ன செய்யாது எப்படி வருவாங்க? நடந்தா வருவாங்களா? உன்னிடத்தில் ஓடி வருவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆகிறாரு. ஏன்னா சீக்கிரம் ஆறாதுன்னு டைமிங் நாளோட கேட்டுட்டு ஒரே வருவாங்க. பெரிய சபை தான் எதுவுமான தான் டைமிங் ரொம்ப நான் விரும்புகிறாட்டார். எப்படி ஏன்னா அப்பதான் 3 சர்வீஸ் ஆரம்பிக்க முடியும். 4 சர்வீஸ் ஆரம்பிக்க முடியும். ரெண்டாவது நம்ம செய்யறது லைவ்ல போக போகுது. இந்த வருஷத்துல லைவ்லையா லைவ்ல போக போகுது. 2000 லைவ்ல போக போகுது. அப்ப அந்த டைம் கரெக்டா செட் பண்ணி முடிச்சு அந்த இடத்துல வந்தா தான் அவன் என்ன செய்வான் கரெக்டா நிக்க முடியும். 40 நிமிஷம் 50 நிமிஷம் நின்னுட்டு மணிமார் இருக்கணும். வார்த்தை எப்படி இருக்கணும்? மணிமார் இருக்கணும். அப்பதான் வார்த்தை கொடுத்தாரு. இந்த வருஷம் வார்த்தை கொடுத்த வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா 55 அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கங்க. பைபிள் கேட்ட வாங்கிட்டு பைபிள் தான். ஏசாயா 55 வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்த
ஊழியருக்கு கொடுத்த வார்த்தை இந்த வருஷம் அது உங்களுக்கும் தான். உங்களுக்கும் அநேக ஜனங்கள் தான் வருவாங்க. 5 அதிகாரம் 55:5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆத்மா வேணும் ஆண்டவரே. இடம்லாம் மட்டும் சபையெல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்படி சொன்னேன், சபையை கொடுத்துட்டீங்க. இந்த ஜனங்களை நிறைய ஜனம் வேணுமே. அப்பதான் வார்த்தையை கொடுத்தாரு. இஸ்ரவேல் தேவனுக்கு பரிசுத்த நிமித்தம், அவர் நிமித்தம் அப்படின்னா அவர் நாமத்தின் நிமித்தம் உனக்கு ஜாதியில் இருக்கிற ஜனங்கள் உன்னிடம் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அப்பதான் அவசரம் கொடுத்தாரு எனக்கு. இப்ப ஆகஸ்ட் மாசம் கொடுத்தாரு வசனம். அல்லேலூயா. ஆகஸ்ட் மாசம் வசனம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணாரு. உனக்கு ஜனங்களை ஓடி வர பண்ணுவேன், உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள், சபை பழகி பெருமை சொன்னாங்க. மந்தையை சபை பெருகும். அதுக்கு பிறகு இடத்துல ஆரம்பிக்கணும்னு ஒரு கருத்தை காமிச்சாரு. அது சீக்கிரம் அது ஆரம்பிச்சிடும். போன வருஷம் சொன்னோம், இந்த வருஷம் செய்ய போறோம். அடையிலையா? போன வருஷம் பேசணும், இந்த வருஷம் செய்ய போறோம். நீங்கள் ஆயத்தமா இருங்க. யாரை கத்த போச்சுன்னா தெரியாது. முதலாவது யூதா போகட்டும். யூதாவின் செங்கோ அப்படி கிளம்பணும். அப்ப அப்பா நடிச்சுக்கிறார். நீங்க போகணும். யாரா டக்குன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு சொன்னாலும் சொல்லிடுறேன். யாருன்னு தெரியாது, பேரை சொல்லி சொல்லுவாரு. அவங்கள போய் ஆதாரம் பண்ண சொல்லிடுவாரு. யாரெல்லாம் சரி, வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பரவாயில்ல, கஷ்டம் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கூட செய்வார். வழிகாட்டி தான் உங்களுக்கு. கடையிலையா இது போங்க, இது ராஜபாதைன்னு சொல்லுவேன். நீங்க போ, ஆயத்தமா இருங்க, கத்தவங்க ஆஸ்வதிப்பார். யாருக்கு சீட்டு விடுது எனக்கு தெரியாது. இல்லையா? இது பாக்கி 2 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு லக்கி ஊழிய அழைப்பு. இல்லையா? ஊழிய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி இருக்க போறீங்க. அப்ப ஆண்டு கேட்டப்ப வசனம் மாதிரி கொடுத்தாரு. அது 2-3 வருஷம் மறுபடியும் சொல்றாங்க. அவர் நிமித்தம் என்னால கிடையாது. நான் சுயமா சம்பாதிச்சுட்டு நான் அப்படி பேசுறேன், அதனால ஜனங்களை நம்பி வர்றாங்க, அப்படி கிடையாது. அவர் செய்த அற்புதங்கள். அல்லேலூயா. வாசிங்க. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். முதல்ல வாசிங்க. 5 இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை. இதோ அப்படின்றது ஒரு இதோனாலே அங்க ஒரு அர்த்தம் நடக்கும். இதோ அப்படின்னா என்ன? அவங்க ஏதோ நடக்க போற அர்த்தம். அல்லேலூயா. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். எப்படி வரவைக்க முடியும்? உங்களுடைய தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தான். நீங்க விசுவாசிக்கும் போது தான் வரும். கடைக்கு போறோம், உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் சர்வர் கேட்கிறாரு, நீங்க ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ண வருதா இல்லையா? அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வேதாகமத்துல, இந்த சபையில, தேவனுடைய ராஜ்யத்துல நீ என்னெல்லாம் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பா வரும் சிஸ்டர். ஒரு கடுகளோட போய் வைக்க மாட்டான். ஏன்னா நீ கேட்டீல கொண்டு வருவாங்க. பிள்ளை கேட்டு வாங்கி கொடுக்க சொல்ல முடியாது. இல்லையா? குழந்தைய கூட்டு போறீங்க, இன்னைக்கு இது வேணும்னு கேட்கறது கண்டிப்பா தெரிஞ்சுவீங்க, வாங்கி கொடுத்தா வருவீங்க. ஆனா நான் பாக்கியவன். நான் என்ன சார் உங்களுக்கு நிறைய ஒரு 5 லட்ச ரூபா வச்சு நம்ம சாமி கூட்டு போறேன். இல்லையா? உதாரணத்துக்கு நிறைய சின்ன குழந்தைகளை கூட்டு போறேன். இகான இந்த மாதிரி சாமத்தை பையன் இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு போறேன். 5 லட்ச ரூபா பாக்கெட்ல இருக்கு. குழந்தை எதுனாலும் கேட்போம். வெளியிருந்து ஒரு பொருள் இருக்கும், இருக்கும். அது 10 லட்ச ரூபா பரவாயில்ல பொருளை கூட இருக்கும். அதை நீ கையில் அடிச்சுன்னா வாங்கி தான் கொடுக்கணும். தகப்பனுடைய வேலை அதுதான். ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகளை கூட்டு போகும்போது. அப்ப என்ன செய்யணும்? அந்த பிள்ளை கூட்டு போறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பார். ஆனா என்னுடைய சூழ்நிலை தெரிஞ்ச கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்தாருன்னா, நான் போய் ஏதோ பெருசா கேட்க போறாங்க உங்களுக்கு அப்படின்னு 10 லட்ச ரூபா கொண்டு போறேன். டக்குன்னு போனோம் சாமா எனக்கு தான் இந்த படம்னு எனக்கு வேணும். இல்லையா? என் வேலையை சீக்கிரம் போட்டு இல்லையா? ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் கண்ணு இருக்கு, குழந்தை அதுதான் கண்ணு இருக்கு. ஆனா எனக்கு அது பத்தாது. அந்த போட்டு பத்தாது. எத்தனை கோடி இருந்தாலும் நான் ராஜ்யம் தெரிஞ்சு வழி நடத்தணும், செய்யணும். இங்க வர்ற எல்லாருமே மில்லியனரா மாறணும். எப்படி வரணும்? மில்லியனரா மாறும். என்ன விட நீ பல பேருக்கு வேலை கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அவர் ஜாப் ஆரம்பிக்கும். இல்லையா? வேலை கொடு. ஒரு ஆளுக்கு நீ வேலை கொடுத்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு மழையை திறக்கிறீங்க, தண்ணி பாத்திட்டு மழை என்னைக்கு வெட்டி மண்ணை வச்சு அடைச்சிங்கன்னா லாக் ஆயிடும். திறந்து பாருங்க, மழையை வெட்டி பாருங்க, தண்ணீர் அடுத்த வயலுக்கு பாஞ்சிருக்கு. விதைக்கிற விதை புசிக்கிறதுக்கு ஆத்மா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜனங்களை நேசிக்கிறது.
ஜனங்கிட்ட அன்பு செலுத்துறது, அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்றது ரொம்ப பிடிக்கும். இது என்ன இருக்குன்னா, தேவனுடைய அன்பை இப்படியாவது சொல்லணும், கடினமாக சந்தோஷம் இப்படியாவது தேவனுடைய அன்பை சொல்லிடணும். ஆனா ஜனம் வேணுமே எனக்கு. அப்பதான் அந்த வருஷம் சொன்னாரு, நீ ஆரம்பிச்சிட்டீல, உனக்கு கொடுத்துருக்க நிறைவா கொடுத்துருக்க, இன்னும் நிறைவா கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு நீ வார்த்தை கொடுங்க அப்படி சொன்னா அந்த வசனம் கொடுத்தாரு. மறுபடியும் 3வது வாசிப்போம். இங்க பாருங்க, இன்னும் எத்தனையோ பேர் நம்ம அறியாத ஜனங்கள் இருக்காங்க. இல்லையா? நம்ம இது இல்லைங்க, இன்னும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, பூமியில இருக்காங்க. அவங்க எல்லாம் வர வைக்கணும். நம்ம போய் சொல்ல வேண்டியதில்லை. இங்க எடுக்கிற ஜபமும் நம்ம விசுவாசமே கொண்டு வந்துடும். இல்லையா? உதிக்கிற ஒன்னு இடத்திற்கு வருவார்கள். இது வரணும்ல. இல்லையா? வந்தாங்களா இல்லையா? நிறைய தாவீதுகிட்ட வந்தாங்க, சாலமோன்கிட்ட வந்தாங்க, நிறைய ராஜாக்கிட்ட வந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாகும் நம்மகிட்டே கர்த்தர் அழைச்சு வருவார். இது வரைக்கும் அறியாத ஜனம் புதுசு புதுசா வருவாங்க. உன் பேர் என்ன? அன்பு மகன். நீங்க பாத்துக்கலாம், இன்னைக்கு பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். இந்த வருஷமே ஒரு புதிய ஆத்மா கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் அறியாத ஜாதி வரும். ஒருவேளை நீங்க வந்த மட்டும் வந்தா கூட இந்த வருஷம் நிறைய இருக்காது. ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்கு சுஸ்தமாகும். இல்லையா? 1 2 விதையை பார்ப்போம். ஒண்ணு உன் பேர் என்னம்மா? கேமா. ஏன்னா அந்த குட்டி பேர் தெரியும். ஏற்கனவே பொம்மை குட்டி தான் சொல்லுவேன். எப்படி பொம்மை குட்டி தான் சொல்லி பேர் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து ஆத்மாவை அறியாத ஜாதி வரவேற்பார். வசனம் நிறைவேற்றாரு பெரிய காரியங்கள் அவர் சொல்லியும் செய்ய வசனம் 2 சாட்சியம் பண்ணிருக்காரு. ஒரு சாட்சியம் தேவைப்பட்ட கிடையாது. எப்படி சொல்ற? மெய்யாக 2 சாட்சி நாடோட கேட்டேங்க. 2 புது ஆத்மா நல்லா. போன வாரம் ஒரு ஆத்மா நடந்து சாட்சி சொல்லினாங்க. தசமமாத்தை குறித்து சாட்சி சொல்லினாங்க. யாருக்கா? தசமமாத்தை குறித்து சாட்சி சொல்லினாங்க. வந்தவங்களும் தெரியும், வராதவங்க போன் பண்ணி கேட்டுங்க. சீக்கிரம் கேட்டீங்கன்னா அந்த அற்பம் நடக்கும். இல்லையா? நீ கேட்கலாம் அவ்வளோ இல்லையா? ஏன் அவரு ஆசீர்வாதம். அப்ப இந்த வசனம் கொடுக்க அறியாத ஜாதி வரப்பீங்க. 2 ஆத்மா புதுசா இருந்தா போதும். நோவையா சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 10 பேர் நீங்க இன்னொரு ஐயா ரூபா சொன்னாரு, கூட்டு வரேன். மகிழ்ச்சி, பொறுப்பு உங்கள்கிட்டே கொடுத்துறேன். நான் அவரு எவ்வளவு பிரயத்தப்பட்டாரு. ஆனா அது தேவ சித்தம்னு தெரியல. நான் வரல. ஒரு சொல்லி ரெடி பண்ணாங்க, ஆர்டர் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அவன் வரல. ஆனா தேவன் செய்ய ஒன்று தலைவர் 2 சாட்சி. அது பாருங்க, வாலிப பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இல்லையா? கரெக்ட் தட்டுமா? வாலிப பிள்ளைகளை கத்த கொடுத்துருக்காரு. இந்த சபைக்கு நீ உண்மையில ஆசிரியப்படுறோம். இல்லையா? வாழ்க்கையில் மிகுந்த அற்புதம் அடையாளம் நடக்கும். என்ன கேமா? என்னப்பா உங்க பேர் சொன்னா? ரெபேக்கா. அடையாளம் ரெபேக்கா. ஆசிரியப்பாங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வருஷத்துக்கான வார்த்தையாதான் எனக்கு கொடுத்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் வரங்களும் எல்லாம் உங்களுடைய ஜெபத்தின் வழியாக விசுவாசனுடையாக ஒவ்வொரு நாளும் நெருங்கி ஜெபிக்கிறது. தேவன் அன்புல வளரும், வார்த்தையில வளரும், ஒவ்வொரு வாரம் குடும்பமா வளரும். அப்ப தேவன் சொல்லி செய்யாம செஞ்சிருக்கிறாரு. எனக்கு அவர் சொல்லிட்டாலும் செஞ்சிருவாரு. அறியாத ஜாதியை வரவழைப்பார். இது வரைக்கும் அறியல, ஆனா தெரியும். தேவன் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. இனிமேல் வாரம் பாருங்க புதிய ஆத்தம் வந்துட்டே. அடுத்த அப்படி வாசிக்க. நான் அறியாத ஜாதி யார் நிமித்தம் வருமா? கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உங்களை தான் சொல்றாரு, உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்திருக்காரு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு தானே. இந்த வசனம் நம்ம சபை கொடுத்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு கிடையாது, நம்ம சபை கொடுத்தது, நம்ம பிள்ளைகள் கொடுத்தது. உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள். யாரெல்லாம் ஓடி வருவானா? இதுவரைக்கும் இல்லாத நன்மையும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் நீடிய வாழ்வு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் எல்லையில்லாத ஆனந்தம் ஓடி ஆனந்தம் பேரை எல்லாம் ஓடி வரும். ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகுந்த ஒரு செல்வத்தையும் சமாதானத்தையும் பார்க்க போறேன். அதனால தம்பி சாமி மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுது. 3வது முறை உன் மனசுல இருக்கிற கருத்தை அறிந்திருக்கிறார். கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்டவர், கொர்நேலியுடைய விண்ணப்பத்தை கேட்டவர் உன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்ய சாட்சியா இருப்பீங்க. சீக்கிரம் சாட்சி சொல்லுவீங்க. அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்தது
வரும் நாட்களில் நீங்களே சாட்சி கொடுக்க போறீங்க. நான் அறியாத நம்ம அறியாத ஜாதிகள் நம்ம அடுத்து ஓடி வர போறாங்க இல்லையா? நீங்க தான் கேர் எடுக்கணும், நீங்க தான் வழி நடத்தணும், நீங்க தான் அவங்களை அரவணைக்கணும், அன்பு செலுத்தணும். சபையில நான் உட்கார வைக்கிறது ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா? மெயின் பண்ண நான் பராமரிக்கிறது நீங்க இல்லையா? அந்த உரிமையும் தானத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே இந்த வசனம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு. அப்போ உங்களுக்கு கொடுத்தாரு சரிங்களா? ஏன்னா நீங்க அவருடைய நியாயத்தின்படி செய்து வந்தால் அந்த ஆலயத்திலே மக்கள் வழிநடத்தல இருப்பேன்னு சொல்லி ஒரு பேசுறாரு. யாரும் இருக்கா? சிஸ்டர் 13 யாருக்கா சொன்னாரு? யோசுவா சொன்னார். இந்த சபையை நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் வழி நடத்துவீங்க, நியாயத்தை நடத்தும் வழி நடத்துவீங்கன்னு சொன்னார். தேவன் பெரிய காரியம் செய்வார். அதெல்லாம் வசனம் ஒவ்வொரு நாள் நிறைவேற்றி வருது. ஊழியர்கள் வந்து சாதாரண கிடையாது. அவரை அழைச்சு அந்த அபிஷேகத்தோடு கையில கொடுக்குறது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக. இது சாட்சி வழியா இருக்குது. சாட்சி வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல சாட்சியா நிக்க வச்சதுக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் நாங்க இருந்தப்ப இந்த வீட்டுக்கு வரும்போது வந்து வீட்டுல எந்த பொருளுமே இருக்காது. ஒரு பீரோ, ஒரு காட்டு, டேபிள் ஃபேன் தான் வச்சு படுத்துருக்கோம் முத இந்த வீட்டுக்கு வரும்போது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து காலி பண்ணோம். கர்த்தர் வந்து இப்ப சொந்த வீடு கொடுத்திருக்காரு. வீட்டுல இல்லாத பொருளே இல்ல, எல்லா பொருளுமே இப்ப வீட்டுல இருக்கு. சொந்த வீடையும் கொடுத்து ஒரு புது 2 வீலரையும் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மாசத்துல போன சண்டே மாமா பாஸ்டர் சொன்ன மாதிரி காரோட சாட்சியா நிக்க வைப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து இந்த வீட்டில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி அவன் எப்படி சாய் வாங்கி கொடுத்தேன், என்னமும் வாங்கி கொடுத்தோம். ஆனால் தேவன் இந்த இடத்துல 400 வருஷமா எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 1 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவங்க இந்த இடத்துல புறப்பட்டு போயில அந்த என்ன வாங்கிட்டு போக சொல்றாரு? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. அலையா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. அலையா, அவருக்கு என்னன்னா இடத்துக்கு போறதுக்கும் இல்லை, இந்த இடத்துல நம்ம இருந்தது மித்தம் கர்த்தரோட ஆசீர்வாதம். ஏற்கனவே கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால சொல்றேன், இந்த இடத்துல வந்து பார்க்க ருசி பார்த்தவங்க அவ்வளவு சமாதானம் இல்லையா? இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஆனந்த் ஜெபம் பண்றேன். ஆனா அப்பா அம்மா நிற்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் அவங்க உட்காந்து, நான் அதில் நிற்கிறேன். அந்த ஹவுஸ் ஓனர் அப்பா அங்கே நிற்கிறார். சொன்னாங்க, பாஸ்டர் என் பேத்திக்கு ஒரு ஜெபம் பண்ண பாஸ்டர், ஒரு 5 வருடம் அவருக்கு குழந்தை ஒரு ஜெபம் பண்ணி. அப்போ நானும் சபையாக நிற்கிறோம். அந்த அவங்க பேரன்னு பேசி நிறுத்தினாங்க. இதே எடுத்துடலாம், இந்த இடத்துல சவுத்துக்கு ஒரு இடம் போட்டிருந்தாங்க. குத்து வந்து நீங்கள் நிற்க வச்சு அவங்க 2 கையை குட்டி வச்சு அந்த இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுறீங்க. ஒரு அற்புதம் நடக்கும். கரண்ட் இணைச்சிருக்கேன். இந்த டிவன் கேன்ஸ் சொல்லுவாங்களோ கற்பத்திற்கு ஆசைப்பட சொல்லிட்டு ஜெர்மன் போயிருக்காங்க. எந்த மாதம் சரியா சாட்சி கன்சியூவாக இருக்குது பாஸ்டர் சொன்னாங்க. ரைட்டியா, இன்னைக்கு அவன் குழந்தை வந்து இன்னைக்கு 1 வருஷம் மேலே ஆச்சுப்பா. 1 வருஷம் அதெல்லாம் சூப்பராக இருக்கு இல்லையா? கர்த்தர் கொடுத்தது. நான் சொன்னேன், இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு, எனக்கே தெரியல இல்லையா? அதனால சாட்சி உள்ளவங்க இங்கே வாங்கன்னு சொல்லுவேன். இல்லை இப்போ இங்கே நிற்கிறாங்க, சரி ரைட்டு, இன்னொரு குரூப்பில் இருக்கு, நீ தள்ளுங்க பாச இங்கே நின்றுட்டான்னு வச்சுங்களேன். ஆனால் அம்மு தைரியமாக இருக்கும் அலையிலையா, தைரியம் வந்துருச்சு. கார் அம்மு அலையிலையா, கண்டிப்பா பயப்படாங்க. உங்கள் கம்பெனிக்காரன் கூப்பிடுவான், மேடம் எடுத்துங்க மேடம், நாங்கள் பார்த்துக்கிறோம் மேடம், ஏன் சார் கம்பெனி கூப்பிடுவான். கண்டிப்பாக பிப்ரவரிக்கு கார் எடுத்துருங்க அலையிலையா, காசு சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண கலர் சூஸ் பண்ணணும், கலர் சூஸ் பண்ணணும், கார் கலர் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் நினைச்ச விரும்ப எல்லாமே கற்று கொடுப்பாரு. நீ போய் கார் கீ அதை வாங்கிட்டு போயிருமா, அது கீ சைட் தாரு ஜெர்மனி போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக சாயை நினைச்சிருக்கீங்க. இதான் ஒன்று, இந்த இடத்துல நிற்கிறது ஒரு பவர் இருக்கு ஓன்றது. நான் பெருமை சொல்லலாம் சொன்னோம், ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு.
ஆனா இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆடை நடக்கும் எனக்கு தெரியாது. தெரியவா இருக்கு இல்லையா? எந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட அது காலி பண்ணி போயிடுச்சு. ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணு பாஸ்டர், சீக்கிரம் வாடகைக்கு போகணும், 2 மாசம் 3 மாசம் ஆச்சு வாடகை வருது, ஜெபம் பண்றாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா கரெக்டா குட் ஃப்ரைடே முதல் நாள் எல்லாரும் ஆராய்ச்சி சர்ச்சுக்கு போறாங்க. எனக்கு போக முடியல, இடம் இல்லை. கிராமத்துல போய் மழை பகுதியில் தான் பேசிட்டுருவேன். 6ஆம் பண்ணி வசதிப்பட்டு செய்தி போட்டுட்டே இருந்துச்சு. நிறைய வீடியோ பார்த்துப்பீங்க. மழை ஏரியும் காடு தான் எடுப்பேன். ஏன்னா இடம் இல்லை. ஆடு மேய்க்கிற எந்த சொந்த இடம் வயல் நிலையில தான் போக முடியும் இல்லையா? காடு இருந்து சுத்தம் பண்ணி ஆடு மேய்க்கிறது அப்படிதான் போயிட்டு வந்தேன். இடம் இல்லை. எல்லாரும் அழைத்து போறாங்க. எனக்கு வாழை நல்லா சொல்லி அதே ஹவுஸ் ஓனர் வீட்டில் நாங்கள் குடியிருக்கோம். இப்பயும் அதான் இருக்கிறோம். மேலே ஏறி கரெக்டாக 7 மணி இருக்கும். கண் கலங்கி போயிருக்கு. ஒரு பெரிய வெளிச்சம் பறந்து வீட்டுக்குள்ள விழுந்துச்சு. வேட்டெல்லாம் போடலங்க இல்லையா? இந்த சாட்சி கிடையாது. ஒரு வெளிச்சம் பறந்து வீட்டு மேலே விழுந்துச்சு. இன்னைக்கு ஒரு வெளிச்சம் விழுது அப்படின்னு சொன்னோன்னே பாண்டவர் டக்குனு அந்த வசனம் அந்த வார்த்தை எனக்கு அப்படியே காது கேட்குது. இந்த வீட்டை ஜெபிக்க கேட்க வேண்டியானே, ஏன் எங்கே தேடிக்கிட்டு இருக்கேன்? சீட்டில் எத்தனை சொல்லியிருப்பேன். அது பார்க்காத இடம் கிடையாது. ஆனால் அவ்வளோ ட்ரெஸ் இவ்வளோ ட்ரெஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். சரி பார்ப்போம் கொண்டே. ஆனால் கடைசியில் பார்த்தா எந்த இடத்துல ஆபிரகாம் இருந்தாரோ அதே இடத்தையே மாற்றும். இல்லையா? கர்த்தர் பார்த்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா ஆராய்ச்சி. அதனால சொன்னா இந்த இடத்துல இருந்தீங்களா ஒரு வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவு சபைக்கு சாட்சியா இருப்பீங்க. அலையிலையா வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? இங்க வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி நான் கடைசியா எப்ப சாட்சி சொன்னேன்னு எனக்கே தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை. பட் நமக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி முன்னாடி நான் சாட்சி சொன்னேன் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் இப்போ நான் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நான் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆக்சுவலி ஐடி போகிறதுக்காக நான் படிச்சிருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் லாஸ்ட் இயர் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரொஃபஷனல் வேற, என்னோட பேஷனும் வேற. நான் அதை நோக்கி நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலுமே சம்பவம் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. லைக் நம்ம இன்னொன்று வேற ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நிறையா இடத்துல ஆங்கராக இருந்திருக்கேன். பட் நான் ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா சரியான பாத்து இல்லாம இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்ப இருக்கும்போது தான் எனக்கு லாஸ்ட் இயர் பிப்ரவரி அந்த டைம்ல நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். என்னன்னா பந்தன் பேங்க்ல தான் அட்டென்ட் பண்ணேன். 98% நான் பாஸ் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கான இதுல இருக்கேன். நான் ஃபிக்ஸே பண்ணிட்டேன், நான் உள்ளதான் போவேன். ஓகே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துட்டாரு அப்படின்னு. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஏதோ நடந்து எனக்கு அந்த ஜாப் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சு. நான் போய் நான் வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 அதாவது 2 வழி இருந்தது. ஒன்று நம்ம உள்ள போனா பேங்கிங்ல போயிடலாம், இல்லைன்னா ஐடியில போயிடலாம் அப்படின்னு. நான் ஐடி எதுக்கு படித்தேன், ஏன் படித்தேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நான் படிச்சு வச்சிருந்தேன், நல்ல ப்ரொஃபைல் இருந்தது. நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு நல்ல ஒரு ஜாப் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாலாம் கிடைச்சது, நல்ல சேலரி ரொம்ப தூரமா கிடைச்சது. எனக்கு அதை தம்பி வச்சுட்டு என்னால் அது ஒரு சாத்தியமான ஒரு செயலாவே எனக்கு தெரியல. ஸோ கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்லி நான் இருக்கிற வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி, எனக்கு அது அப்படி அங்கே ஒரு கம்பெனி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் 15 இயர்ஸா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கம்பெனில எனக்கு ஜாப் கிடைச்சது. ஜாப்னா நம்மளாம் நினைக்கிற மாதிரி லைக் மந்த்லி சேலரி, ஒரு போனா ஒரு 8 hours 9 hours ஒர்க் பண்ற ஜாப் அந்த மாதிரி தான். பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு எங்க போனாலும் அந்த மரியாதை இருக்கும். அங்க எப்படின்னா நான் சேர்ந்த அந்த கொஞ்ச நாளே எனக்கு ரொம்ப பெரிய இடத்த கொடுத்தாங்க. நான் ஒரு நாள் நம்ம வரல அப்படின்னா அவங்க கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நம்ம படிச்சு முடிச்சு இவ்வளவு நாள் கழிச்சுட்டு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு பந்தன் பேங்க்ல கிடைச்சிருந்தா எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் இருந்திருக்காது எனக்கு. ஸோ எனக்கு அது
இல்லாம இருந்தது வந்து எனக்கு ரொம்ப நல்லதுதான் போச்சு. இது வந்து வீட்டுக்கு பக்கத்துல நல்ல ப்ரொஃபைல், எனக்கு ஆண்டவர் வந்து என்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு போது எனக்கு அதை காட்டிலும் ஆண்டவரோட பிளெஸிங் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த நம்ம ஜாப்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே ஆண்டவர் என்னை வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு என்னைக்குமே நான் வந்து நன்றி சொல்றேன். இன்னைக்கு நான் என்னோட ஃபேமிலி பார்த்துட்டு எங்க அம்மா என்னோட தங்கச்சியும் வந்து என்னால கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு நான் பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா நான் வந்து இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு தெரியும். எங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காங்க. லைக் சண்டே கிளாஸ்ல இருந்து அண்ணா இது அங்கிள் அண்ட் அண்ணா வந்து பார்த்துருக்காங்க. வளரக்கால வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப எங்களை வந்து நல்ல ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இனி வரக்கூடிய இயர்ஸ்லயும் வந்துட்டு கண்டிப்பா வந்து இன்னும் மென்மேலும் உயர்த்துவாங்க அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சாட்சி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் சாட்சி சொல்லி. ஆனால் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது முதற்கொண்டு எல்லாமே கடவுளோட சாட்சி. அது என் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஹீலிங் பற்றி இன்னொரு நாள் சொல்லலாம்னு உட்காரும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ லைட்டாக சொல்லணும். நான் ரொம்ப டெப்த்தாக போகலை. ஏன்னா என்னோட சஃபர் ஜேர்னி வந்து ஒரு 3 வருஷமா, எனக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. நான் 22 இருந்து 24 வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் மெடிக்கலி. அது என்ன பிரச்சனைனே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 1.5 வருஷம். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு நான் 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் என்னோட அந்த டேப்லெட்னாலேயே எனக்கு 2 கிட்னியோட ஃபில்டருமே புண் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் உடம்புல வந்தாலும் கிட்னி தான் அது க்யூர் பண்ணும். எனக்கு 2 கிட்னி ஃபில்டரே இது போனனால எனக்கு நோ சான்ஸ் டு லிவ்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ என் பாடி 70 kgல இருந்து சட்டனா 52 kgக்கு வந்துச்சு. 18 kg சட்டனாக இறங்குச்சு. அப்போது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே கை வைக்கிறாங்க முடியாது அப்படின்னு. எனக்கு இன்னொரு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் வந்து ஒரு டாக்டர் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாரு. காலவாசலில் லீ ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. என்னால் அதை கேட்கவே முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு இருக்க ப்ராப்ளம்க்கு லைஃப் லாங் நீ ஸ்டிராய்டு எடுத்து தான் நீ வந்து உயிர் வாழ முடியும். அந்த ஸ்டிராய்டு எடுத்தாலுமே உனக்கு க்யூர் ஆகுமா தெரியாது. ஆனால் நீ நினச்ச சாப்பிட்டுக்கலாம். எவ்ரி 15 days ஒன்ஸ் நீ அதை வந்து போடணும். அது எந்த அளவுக்கு உனக்கு ஸ்டிராய்டு ஏற்றணுங்கிறதுக்காக ஒரு பயாப்சின்னு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு. எனக்கு அதெல்லாம் நிறைய அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் விட்டுட்டேன். ரொம்ப வெக்ஸான ஸ்டேஜில் அவர் பேசிட்டே இருந்தால் எந்திரிச்சு வெளியே வந்துட்டு அம்மா மட்டும் உள்ள உட்காந்துருந்தாங்க. வெளியில் வந்துட்டு அந்த டைமில் எனக்கு எப்படி சுச்சுவேஷன்னா, மற்றவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம அழுதோம்னா சரியாகும். எனக்கு என் கண்ணுலேருந்து ஒரு ட்ராப் கண்ணீர் வந்துச்சுன்னா எனக்கு ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் தூங்கும் போதும் எனக்கு தூக்கம் வராது, பயமாக இருக்கும். ஏன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் என் ஃபேஸ் எந்த ஷேப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்ணாடி பார்க்க முடியாது நான். ஏன்னா பார்த்தாலும் பயந்துடும். ஏன்னா ஒரு நாள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஒரு நாள் அப்படி விகாரமாக அப்படி இருக்கும். பார்க்க முடியாது, நம்மளால் முகத்தே பார்க்க முடியாது. அதோட கோத்ரூ பண்ணிட்டு அப்புறம் ஆனால் சூரியன் லைட் படப்பட அப்படியே அந்த ஸ்வெல்லிங்லாம் எனக்கு இறங்கி ஈவினிங் 7 o'clock கிட்ட நல்லா நார்மல் ஆகிடும். அப்போ நைட் தூங்கும்போது அது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அந்த ரொட்டீன் சொல்லிட்டு இந்த மாதிரி 2 years இப்படி அதை வந்து கோத்ரூ பண்ணேன். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் தங்களுக்கான பலன் தேவனை கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அவ்வளோ வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவரே ஏதோ ஒரு பிசாஸ் என் மனசுல வந்து ஸ்ட்ராங்காக தோணும். என்னன்னா பிசாஸ் நம்மளை தொட்டுட்டான், ஏன்டா நம்மளை தொட்டோன்னு அவனை ஃபீல் பண்ண. இதுதான் மெயின் திங். என்ன நம்மளை மற்றவங்களை தொடுறது வந்து நார்மல் திங். நம்மளை தொட்டுட்டாங்கன்னா அதுக்கான பேவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். ஸோ என்னை தொட்டதுக்காக நான் நான் ஹீல் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்டப்பனான வைராக்கியம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டாக்டர் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, அவனுக்கு லைஃப் லாங் ஒரு மெடிசன் கிடையாதுன்னு. நான் வெளியில் வந்துட்டு நான் அழுக முடியாதுங்க. அழுதுன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வீங்கும் கண்ணெல்லாம்.
வெளியில வந்து நின்று அந்த எல்லா டாக்டர்ஸ் அவங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறேன். நின்று இந்த பொண்ணு டக்குன்னு வெளியில போயிட்டு அந்த ஏரியா வந்து ரஷ்ஷான ஏரியா தான். வாசல் அந்த கம்பியை பிடிச்சி நின்றுட்டு டக்குன்னு மேலே பார்த்து மேலே ஆண்டவரை பார்த்து, இதுக்கு தான் என்னை நீங்கள் இவ்வளோ வருஷம் இவ்வளோ பிரச்சனை தாண்டி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுக்க மாட்டேன். உங்களால் முடியாது, எனக்கு எதுவும் கிடையாது, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க போகிற கிடையாது. ஏன்னா நான் தப்பான ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும். மெடிசனே எடுக்க மாட்டேன். அந்த எவ்வளோ நாள் என்னை நீங்கள் வச்சுருக்கீங்களோ நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதில் கரெக்டாக பிப்ரவரியில் அவர் சொல்கிறாரு, ஒரு 3 months 4 months கிட்ட எந்த மெடிசனும் ஒன்று சாப்பிடல, எந்த ஒரு டச்சின டேப்லெட் ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனால் அம்மா இடையில கூப்பிட்றாங்க, அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த டாக்டர்கிட்ட போகலாம், ஆயுர்வேதா சித்தா ட்ரீட்மெண்ட் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. நான் போகவே இல்லை. அப்போ லாஸ்ட்டில் ஜூன் மந்த்தில் ஒரு 4 மாதம் கழிச்சு எனக்கே தோணுச்சு, ஓகே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னா, சரி ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். போயிட்டு அவர்கிட்ட ஏன்னா அது சைட் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னாங்க, ஆனால் க்யூர் ஆகிடும் அப்படின்னாங்க. எனக்கும் ஓரளவுக்கு தோணுச்சு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு. அவர்கிட்ட போயிட்டு டிசம்பர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து 6 months கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டாக நானும். ஆனால் அது எனக்கு தான் இதுன்னு எனக்கு, ஆனால் நான் படிக்கிற டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். கரெக்டாக கிறிஸ்மஸ் டைமில் ஒரு 2 weeks, கிறிஸ்மஸ்லேருந்து ஒரு 2 weeks முன்னாடி வைரல் ஃபீவர் ஒன்று வந்துருச்சு. அப்போது ஒரு 3 days எனக்கு ஃபுல் வாமிட்டு, டயரியா, ஃபீவர் 3மே சேர்ந்து ஒரு 4 நாளைக்கு என்னால் சாப்பிடவே முடியாது. அப்போ டாக்டர்கிட்ட லாஸ்ட்டில் போனோம், சுகம் கிளினிக்கில். அப்போ எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கிட்னியில் எனக்கு இஷ்யூ இருந்துச்சு, அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்க முடியாது, எப்படி இருக்குன்னு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம மெடிக்கல் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லாஸ்ட்டில் அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பிளட் டெஸ்ட்லேருந்து ஸ்கேன்லேருந்து எல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப தெரிஞ்சிச்சு 2 கிட்னி நார்மல் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக தெரியாது. அப்போது அது எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அது அந்த வயது வந்து வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. வித்தின் 6 months ஆண்டவர் எனக்கு மறுபடியும் 2 கிட்னியும் ரெஜுவனேட் பண்ணாங்க, புதுசா உருவாகி. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி அப்படி கிட்னில ஒரு ட்ரேஸ்மே இல்லையே அப்படிங்கிறது, புது கிட்னியா இருக்கு 2மே, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. ஸோ அது பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் 2024 ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா எனக்கு பாடியே ரெக்கவர் ஆயிடுச்சு. என் உடம்புல லாஸ்ட் வந்து நான் வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 49 கிட்ட 42 கிட்ட தான் நான் வெயிட் இருந்தேன். வெயிட் எனக்கு ஏறணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடி அதுவாக ரெடியாகுது. எல்லாம் எனக்கு கேட்டாங்க, மறுபடியும் பழைய மாதிரி இருக்கும். இன்னொன்று என் தலையில எல்லா எனக்கு இவ்வளோ முடி இருக்கும், கேர்லாக இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். அது எல்லாமே எனக்கு ஹேண்ட் பண்ண. இப்போ நீங்க பார்க்குற இந்த முடி எல்லாமே நியூவாக கடவுள். அதுவுமே புதுசா மறுபடியும் வந்துச்சு. எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை பார்க்குற கழுகுனை பார்க்குற மாதிரி இருக்கு. அது செக்கை அப்படியே அந்த செட்டையெல்லாம் உதுத்துட்டு மறுபடியும் புதுசாகும் கழுகு. அதுதான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த பிம்பம் என்ன இருக்கு, இந்த ஃப்ளஷ் இது எல்லாமே கடவுள் நியூவாக அந்த அளவுக்கு கடவுள் ஏற்படுறாரு. இன்னொன்று இது ஹீலிங். இன்னொன்று வந்து லாஸ்ட் இயர் இதே மாதிரி நியூ இயர் அப்போ நியூ சர்வீஸ் உட்காந்துருக்கும் போது அது என்ன நான் வேலைக்கு போகிறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மைண்டில் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பற்றி நான் யோசிக்காமல் இருக்கேன். ஓகே, சடனாக இப்போ என்ன வேலைக்கு போகிறது, எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. இந்த நியூ சர்வீஸில் இப்போ நல்லா எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் ஜனவரியில் பிகினிங்லேயே எங்கள் அக்கா வந்து இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குது, நீ போய் ஜாயின் பண்ண. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்டாக Jan 17 ஜாயின் பண்ணேன். ஏன்னா டிசம்பர் 31 நைட் வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. Jan 17 ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் ஏன்னா முன்னாடி ஜாயின் பண்ணிடுவேன், பொங்கல்னால ஆஃபர் லெட்டர் வரக்காக லேட் ஆகிடுச்சு. அதனால Jan 17 ஜாயின் பண்ணி 1 year ஆகும்போது இந்த இதில் 11 months நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாரும் கூப்பிடுறது கால்மியாஸ் மேம் அப்படிதான் கூப்பிடுவோம். எல்லா கஸ்டமர்ஸும் சரி, எல்லா சாரும் சரி. எனக்குன்னு தனியாக கேபின் கூட உங்களுக்கு செட் பண்ணி தரோம். நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க, எந்த ப்ரெஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ கடவுள் அவ்வளோ உயர்த்திருக்காரு. இந்த சாட்சியம் நிறைய சொல்லலாம். ஏன்னா கீர்த்தனா மோனிஷா சொல்றது கீர்த்தனா கொடுத்தா இருக்கும். அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு மோனிஷா கொஞ்சம் அவங்க நிறைய
அப்பயே பிள்ளைங்க வந்து வசனத்தை நல்லா பேசுவாங்க. நானும் அவங்க ஒரு சபையில் இருந்தேன் ரெகுலியா அவங்க மீட்டிங் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவாங்க, பட்டிமன்ற மாதிரி போகும். அப்பயே அவங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் அதை சேர்த்து இவங்களாம் அந்த டான்ஸ் பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல மறுபடியும் நம்ம சந்திக்கிறது வந்து கிருபை. சரி, வேற யார் சார் சொல்றீங்க? சரி, பத்தொன்பதாவது இப்போ அடுத்து வந்து ஒரு 10 நிமிஷம் தம்பியை கொடுத்துறேன். அவர் பேசுவது ஏன்னா 1 மணிக்கு குடிக்கிறது 12:55 ஆச்சு. 1:05 குடிப்பாரு. அது பேர் கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்குது, வசனம் போட்டு கொடுக்கணும், மற்ற எல்லாம் புலன்கள் இருக்குது. அது ஒரு 6,000 ஒரு நல்ல ஒரு சூடான வெண் பொங்கல் எல்லாம் இருக்குது. சரி சரி, ஒரு சாப்பாடு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, சமாளம் கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக சாப்பிட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மாட்டா, ரொம்ப நேரம் எடுக்க மாட்டா எடுக்குதா தெரியுங்களா? இந்த 4ஆம் நாள் இரவு நேரம். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, எப்பா தெரியும் 10 நிமிஷம் சொன்னா இப்படி 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஹல்லேலூயா. சரி, 2025 நுழைஞ்சிட்டீங்களா இல்லை அங்கேயே இருக்கீங்களான்னு தெரியல. ஹாப்பியா இருக்கீங்களா? நுழைஞ்சேக்கான அறிகுறி. ஹல்லேலூயா. என்ன சத்தமா? ஹல்லேலூயா. நேரமா 24 ஸ்டக்கா இந்த மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சபை ஒரு நாளும் பெருகி வருகிறது. ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வசனம் சொல்ற மேலான காரியங்கள் உங்களுக்கு இதை விட அட்வான்ஸா ஒரு ஆசீர்வாதம் சொன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. என்னங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை உங்களுக்கு செய்வேன். இதோட அட்வான்ஸ் வரணும்க்கா பார்க்கலாமா? ஹல்லேலூயா. 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 எஸ், எங்க அப்பா சாங்ஸ் பாட சொல்லி கேட்க ஒரு ஆசை. நல்லா பாடினாங்க நீங்க. ஓகேவா? எனக்கு தாசை வரும் பருவம் நேரா ஒரு லைன் மட்டும் பாட்டுங்களேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் நன்மைகள் வருமே. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை ஒரு பொருத்துக்கிறாங்க. கண்களை எவ்வளவு பேர் ஏறெடுத்தீங்க? பார்த்தீங்களா? இப்ப அவர் பாட்டார், நீங்க ஏறு எடுத்தா அவர் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, நீ உன் கண்ணை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 ஸ்டார்ட் பண்ணலாம். 13-15. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அதுக்கு வாசிக்கமா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்படியே எடுத்துங்க. 2024 நம்மளை விட்டு பிரிஞ்ச பின்பு ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன் பார்க்க மாட்டேங்க யாரும்? என்ன பாருங்க, வசனம் வாசி ஒரு ஆள் வாசிக்கிட்டோம், ஒரு ஆள் வசனம் வாசிக்கிட்டோம். எல்லாரும் இங்க பாருங்க, ஒரு ஆள் வசனம், எல்லாம் வசனம் பார்க்க அவசியம் கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க, சொல்லுங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இப்ப 2024 நம்மளை விட்டு பிரிந்த போது கர்த்தர் நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணா, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அப்பா ஏறது மாதிரியா மசாலா உன் கண்களை அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லு. நீங்க எஃபெக்ட்டா சொல்லணும். சொல்லுங்க. கண்களை ஏறெடுப்பேன்னு நான் பாடுறேன். சொல்றீங்கல்ல, இப்ப பேர் எழுதுறீங்க நீங்க. அவர் சொல்றாரு, வாசிங்க. நீ இருக்கிற இடத்தில் முதல்ல உன் கண்களை நீ சொல்லுங்க.
உன் கண்களை ஏறெடுத்து ஆ, நீ இருக்கிற இடத்திலிருந்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து அப்படியே ஓகேவா இருந்து வடக்கேயும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இது வடக்க எது சொல்லிக்கலாமே, ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, அப்படியே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது மிகப்பெரிய பிளஸிங் நீங்க போறீங்க, மிகப்பெரிய பிளஸிங் போறீங்க. அவரை நீங்க எதிர்பார்த்துட்டீங்கல்ல, உனக்கு ஒத்தாசை வரும் வருது நேரம் ஏறு எடுத்துல. இப்ப நீ உன் கண்ண நான் சொல்ற மாதிரி ஏறுன்றாரு. எல்லாம் அப்படியே அப்படியே கரெக்டா இருந்துங்க. வாசிக்குமா, நீ இருக்கிற இடத்தில் நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கேயும் திரும்புங்க. வடக்க திரும்புங்க. எங்க இருக்கு வடக்க பாருங்க, சும்மா திரும்புங்க. வடக்கேயும் திரும்புங்க, தெற்கேயும் திரும்புங்க, கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நல்லா பாருங்க. பாத்துட்டீங்களா? அப்படியே மைண்ட் செட் பண்ணிக்கீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பாக்கணுமோ அப்படியே பாருங்க. என்ன திருவஞ்சு அண்ணா விஷயம், என்ன திருவஞ்சு அலையியா, என்ன திருவஞ்சு விஷயமே அதான் பாருங்க. பாருங்க உங்க சைட்ல பாருங்க, முன்னாடி அலையியா அலையியா பாருங்க. எஸ் 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 அலையியா. எனக்கு ஒத்தாசி வரும் வருவதுக்கு நேராக அந்த கட்ட சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ வாழ்ற பூமியில கிழக்க உன் முன்னாடி உனக்கு பின்னாடி உனக்கு ரைட் சைட்ல உனக்கு லெஃப்ட் சைட்ல நீ என்ன பாக்குறியோ, இந்த வருஷம் பாக்குறதா நீ என்ன பாக்குறியோ அது அப்படியே உனக்கு கொடுத்துருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே அமர்ந்துக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியம் செய்ய தேவன். ஹல்லேலூயா. சொன்னாரா? என்ன அட்வான்ஸ் சொல்றாரு, நீ நினைச்சனா நான் அப்படி கண் எடுத்து பாரு. ஹல்லேலூயா. உனக்கு கண் அது போற ஊர்ல அம்மா அடே பாரு, இந்த கார் தான் அது எப்ப சொன்னாரு, இந்த கார் தான் அப்படி பார்த்தாலே போதுமா வீட்டுக்கு நினைக்கிறது வீட்டுல நீங்க அப்படியே போங்க. பிசினஸ் இல்லைங்க பிரதர், அந்த இடம் அடி தூரம் வந்து பார்த்துட்டு வந்தாலே போதும். கத்தர் ஏட்ட கதை நீங்க சொல்றேன், நீங்க உலக துறக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தா பார்க்கிற பாலைவனமா தெரியுது, அது சோழையாய் மாற்றி கொடுக்க. அப்பா அந்த பாட்டை பாடுற பார்த்தியா எனக்கு உலக விஷயம். நான் வருஷம் சொல்லுங்க, உண்மையை சொல்ல இங்க வந்து நான் பெற்றுக்கொண்டது எனக்கு தாசி வரும்போது என் கண்ணில் இருக்கு. ஏன் எடுத்து பாக்குறேன்பா, வருஷம் வருஷம் பாக்குறேன். நான் சொன்னது என்னைக்கா நீ பாத்தியா, நான் சொன்னது என்னைக்கா நீ பாத்தியா, என்ன பாக்கணும் சொன்னாரு. வடக்கேயும் என்ன அர்த்தம் தெரியுமாங்க, சுற்றி அரௌண்ட் சிஸ்டம்ஸ் ஒன்னு சுற்றி நீ எங்கிட்ட வந்துருப்பீங்களா, அது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் இப்படிதான் என்னோட ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நான் இப்படிதான் என்னோட ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இந்த கட்டுக்குள்ள என்னோட ஆசீர்வாதத்தை பார்க்கணும் விஷயம் கிடையாதுன்றதா தேவன் என்ன சொன்னாரு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் பூராதையும் கையில வச்சுக்கோ, பூராதையும் கையில வச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்றேன், டைப் தான் பாரு பண்ணே இல்லையா. நான் என்ன பண்ணா இப்ப என்ன பார்க்க வேண்டியிருக்கீங்க, என் டைத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கீங்க. பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப சாம நீங்க பாரு. ஓகேவா? நீ என்ன பாக்குறீங்க போற போக்குல நின்று உடல் நின்று பார்த்து நினைச்சுக்குவேன், அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. ஹல்லேலூயா. எப்படி இது யாருக்கு கிடைக்கும்? இது ஏன் நான் சொல்லுறேன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு அது கொடுக்கப்படும். நம்ம ஒரு விவரம் இல்லாம கேட்கறது இடத்துல. ஹல்லேலூயா. இல்ல விவரம் இல்லாம நம்ம கேட்கல, நிறைய பிளஸிங்ஸ் இருக்கு பைபிள்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுமா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்கு மூலியமாய் இது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் அவன் பார்த்தாண்டா. நிறைய பேர் பார்க்கதான் செஞ்சான். அண்ணாத்து பாரு, நட்சத்திரத்தை பாரு, அவன் எதெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்றேன், நீ எதை பார்க்கிறீங்களோ, எதை நீ சொல்றேன், நீங்க போறவங்கள இந்த மாதிரி பெரிய டிக்கெட் பிகேட் தான் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி போட நீங்க போறது பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்த்தோன்னே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாரு. நீங்க பார்த்தோன்னே ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? நீங்க பார்த்துட்டா என்ட்ரி போட்டுவாரு. இவன் பார்த்துட்டா முடிஞ்சு. அதுக்கு இது நான் எதை பார்த்தனோ அதுக்கு முடிஞ்சு. அது எப்படி வந்துருமா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து வீட்டுக்கு அது தேடி
வந்துடும். நீங்க கேட்க வேண்டிய அவசியம் உண்மையிலே அட்வான்ஸா போயிட்டோமா? ஹல்லேலூயா. அட்வான்ஸ் நம்ம வருஷம் அட்வான்ஸா தாங்க போனோம். நான் எதுக்கு பழசில இருக்கணும்? நான் இன்னொரு முன்னாடி கொடுப்பீங்க. அடுத்து என்ன அட்வான்ஸ் லெவலு? என்ன அட்வான்ஸ் லெவலு? அப்படியே வச்சாரு. நான் ஃபர்ஸ்டே அட்வான்ஸா தான் இறங்கி போட்டுட்டேன். எப்படி அவனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? லோத்து அவனை விட்டு பிரித்து அப்படி வரமானாரு. கூட இருக்க கூட சொல்லல. என்ன சேர்த்து 10 ரூபாய்ட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா இது உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஆசீர்வாதம். மென்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் உனக்கு உனக்கு உங்களுக்கு 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 இப்ப கூட்டமா சேர்ந்து நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இங்க இல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க பார்த்தா கூட என்ன மாதிரி அப்படியே வந்துடும். நானும் அப்படிதான் செய்ய போறவங்க அது தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதா நீங்க போகிற காரியங்கள் எல்லாம். நான் போய் நிக்கிறேன் வறட்சியா இருக்கேன். ஒரு எம்டில நீங்க போய் பாருங்க. நீங்க பாத்துட்டு மேடம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். உங்க வீடு இருக்க மாதிரி பார்த்துட்டு வந்துருங்க. ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். நீங்க அந்த இடத்துல வீடு கட்ட போறீங்க. கண்டிப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க போய் பார்க்க தான் போறீங்க. நீங்க உங்க லைஃப வாழ்க்கைய பார்க்க மட்டும்தான் போறீங்க. நம்ம கனவு தான் கண்டுவோம். இன்னும் சொல்ல என்ன பண்ண முடியும்? லைஃப் எப்படி கண்டுறோம்? இமேஜினேஷன் கனவு பண்ண முடியும்னால அப்படி நீங்க பார்க்குற விஷயம் தேவன் நிச்சயமா கொடுப்பாரு. அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அப்பா கண்களை ஏற எடுத்து சும்மா சாதாரண முன்னாடி மட்டும் பாருப்பா, பின்னாடி 3 பேர் கொடுத்துட்டு அப்படின்னாரா? ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சு சொல்றாரு? நீ எந்திரிச்சு கிழக்க மேற்க வடக்க எந்த எந்த பிசினஸ் என்ன பிசினஸ்னாலும் சரி என்ன காரியமானாலும் சரி அது உனக்கு தேவை அப்படின்னா நீ பாத்துரு. அதனால கொடுத்துறேன். ஹல்லேலூயா. உனக்கு அது தேவையா? உனக்கு அது கண்டிப்பா அது தேவை என்று பட்சத்தில் தேவையில்லாம் நீ அப்படின்னா கிடையாது. தேவன் சொல்றாரு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது தேவை அப்படின்னு முடிவுபட்டா நான் நீங்க பாத்துட்டா போதும். தேவன் நிச்சயமா கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது முடிக்க போறோம். ரெண்டாவது முடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. 10 நிமிஷம் இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி அதுக்கு ரெண்டு வாசிங்க முடிச்சிடலாமா? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கு மட்டும் இல்ல நீ பார்க்கிறத சந்ததிக்கும் உங்க வீட்டுல இருக்காங்கல்ல அண்ணன் அண்ணி எல்லாத்துக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். அவங்களுக்கு போய் சேர்ந்து அண்ணே நீங்க பாத்தீங்களா? நீங்க மட்டும் பார்த்தா போதுமா? சாமி ஆட்டோமேட்டிக்கா போயிருமா? ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா போதுமா? இப்ப நீ பார்த்தா போதுமாப்பா? சரியா? உன் சந்ததிகளுக்கு கொடுக்கப்படும். கூட்டு வந்து பார்க்க அவசியம் கிடையாது. நீ பார்த்துட்டு போனாலே போதும். தலைமுறை தலைமுறைக்கு தேவை. நிச்சயமா அடுத்த வாசிங்க முடிச்சு 5 நிமிஷம் முடிச்சிடும். நீ பாக்குற ஆசீர்வாதத்தை ஒரு கண்டுபிடிக்க விடுமுன்னா என்ன பண்ணிடுவேன்? நட்சத்திரம் தான் இன்னைக்கு முடியாத விஷயம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஓகேவா? தேசத்தில் நீளமும் அகலமும் எம்பட்டோ எப்படி அதாவது எப்படி வாசிக்கணுமா? எப்படி வாசிக்கணுமா? தேசத்தின் நீளமும் அகலமும் எம்பட்டோ அழகா சொல்லுமா? சும்மா எம்பட்டோ அது எம்பட்டான் தரவல அப்படி சொல்றாரு. எம்பட்டான் தரவல நீளம் அகலம் அது எவ்வளவு நீளமான இருக்குது, எவ்வளவு நீளமானது இருந்துட்டு போகுது பரவாயில்ல. எம்பட்டான் பரவாயில்ல சொல்லுமா? அம்மட்டும் நடந்து திரி அம்மட்டும் எப்படி லோக்கல் வாசிக்க வேண்டாரு. எம்பட்டுனாலும் சரி அம்பட்டு என்ன பண்ணு நமக்கு சொல்லுமா? நடந்து திரி சரி உனக்கு அதை தருவேன். அப்படின்னா மனசு நினைச்சுக்கா. அதான் நான் மனசு நடக்கிறேன், அதை வாக் பண்றேன். ஓகேவா? என்ன சாரி எம்பட்டுனாலும் சரி அது என்ன அதுல ஒரு கண்டிஷனே கிடையாது. நோ கண்டிஷன்ஸ் அப்ளை. ஹல்லேலூயா. நோ கண்டிஷன்ஸ் அப்ளை. அது சொல்றாரு. நம்மோட அவர் அழகா கூட தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா ஒரு லோக்கலா சொல்றாரு எம்பட்டுனாலும் சரி அம்புட்டையும் அப்படியே லீக வெட்டிலையே அதான் சொல்லுவாங்க. ஆசிங்க அப்பொழுது ஆபிரகாம் அப்படியே அதே சொல்லுவாங்க. அந்த நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்பட்டோ அம்மட்டு நடந்து திரி அம்பட்டையே நடந்து திரி. கற்பனை மேல கற்பனை பண்ணிக்கடியே என்ஜாய் பண்ணிக்கடியே. நீ எம்பட்ட நீ பாக்குறியோ எம்பட்ட நடந்து திரியா அம்பட்டையும் உனக்கு என்ன பண்ணுறானே இந்த வருஷத்துல முழுசா கொடுத்துறேன். ஹல்லேலூயா. 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 அவருக்கு சந்தோஷமா இருக்கு. எம்பட்டாலும் சரி அப்படி சொல்லுங்க. எம்பட்டாலும் சரி எம்பட்டாலும் சரி அப்படி சொல்றீங்கன்னா அவர் 50 நாள் பரவாயில்ல கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா.
நீங்க என்ன சொன்னீங்க? பாரு இந்த வீடியோல எம்பிட்டா தெரியுமா அப்படி நீங்க வந்துருவீங்க. அவர் சொல்றாரு அம்புட்டி ஒரு அப்படி சொல்லிட்டாரு. ஹalleluya. இந்த காரியம் எம்பிட்டான்னு பரவாயில்ல, அம்புட்டி நான் கொடுத்துருவேன். ஹalleluya. எடுத்து பிளஸிங்க பாருங்க, எப்படி பாருங்க. நீங்க எதுக்கு விலை வைக்கிறீங்களோ அது அவர் கொடுத்து தீர்த்து வேலை வராது. ஹalleluya. இந்த பிளஸிங்ஸ் அப்படிதான் இருக்க போகுது. எம்பிட்டான்னு பரவாயில்ல. எப்படி சொல்லணுமா நம்ம? எம்பிட்டு சொல்லியா சொல்லியா எம்பிட்டான்னு பரவாயில்ல அப்படி சொல்றீங்கன்னா அவர் சொல்லுவாரு அம்புட்டியா அவனை கொடுத்துருவாரு. ஹalleluya. ஹalleluya. ரெண்டு பிளஸிங் பாருங்க. கத்துக்கு வாங்க. உடனே என்ன சொன்னாரு? நீ பாரு அந்த சைடுல போறப்ப பாட்டு போனாலும் போதும். என்ன பண்ணுவாரா கத்துறத ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போவாரு. ஹalleluya. இன்னொரு என்ன சொல்லிருக்காரு கத்துரு? இது எம்பிட்டுங்க? எம்பிட்டாங்க. நான் கேட்டு போயிட்டு அவர் சொல்றாரு அம்புட்டி நான் கொடுத்துறேன். நான் கேட்டேன்ல அம்புட்டி நான் கொடுத்துறேன் உனக்கு. இனிமே வாசல் அப்படிதான் வரப்போகுது. ஹalleluya. வாசல் அப்படிதான் வரப்போகுது. இனிமேல் யாருக்கு என்ன சொல்லுங்க? எம்பிட்டு பிரதர் அம்புட்டி தேவன் உங்களுக்கு கொடுத்து. ஹalleluya. ஹalleluya. லோக்கலாவே சொல்றாரு எம்பிட்டுனாலும் பரவாயில்ல இந்த வருஷம் எனக்கு அம்புட்டையும் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. இந்த வருஷம் எனக்கு அம்புட்டையும் செய்ய வைக்க வல்லவரா இருக்கிறார் தேவன். ஹalleluya. நான் சும்மா சொல்றேன். அப்பா சொல்ல நான் உடனே முடிச்சேன். ஒரு 40 வருஷம் சொன்னாரு நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு பிளஸிங் பாரு. நீங்க நினைக்க போன கிடையாது. கேடகம் சாதாரண வார்த்தை வந்து கிடையாது. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க பைபிள்ல. கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருப்பார். இப்ப நிறைய பேர் சொல்லிருப்பீங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தரை பார்த்து நான் உனக்கு கேடகமா இருப்பேன் பைபிள் ஒரே வார்த்தை சொன்னாரு. யாரும் சொன்னா தெரியுமா? ஆபிரகாம் சொன்னாரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து முடிச்சிருவோம். அவ்வளோ ஹalleluya. இந்த காரியம் நடந்த பின்பு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. என்னங்க ஆபிரகாமே நீ பயப்படாத. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். ஓகேவா? இந்த கேடகம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க கேடகம் என்னவா? கேடகம் என்ன? கையில தாங்கி மறைக்கிறது. உண்மையிலே நானே கரெக்டா சொல்றேன்பா. நானே கரெக்டா சொல்றாரு. ஓகேவா? ஒரு கத்தி எடுத்து குத்துறனா கேடகம்னா தாங்கறனே. இப்ப கிறிஸ்துவ கேடகம் விட்டாரு. இப்ப கிறிஸ்துவுக்கு ஒரு குத்த வரையா கிறிஸ்துவுக்கு நிப்பட்னா யார் மேல குத்து விடுவோம்? கேடகம் மேல. தைரியம் சொல்லுங்க. யார் மேல குத்து விடுமா? எனக்கு குத்து விழுந்தாலும் அவர் மேலதான் விடுவோம். அது சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னாரு. அவன் என்ன துன்பப்படுத்தாங்க. யாரு துப்புறாங்க? கேடகமா வந்துட்டேன் அப்படின்னாரு. இப்ப யார் மேல துப்புறாங்க நினைச்சுக்கிறீங்க? சொல்லுங்க. கேடகம்னா அண்ணன் சொன்ன மாதிரி தடுப்பு. உண்மையில தடுக்கிறதானே அவர் சொன்னாரு. எதுக்கா சொன்னாரு ஆபிரகாமுக்கு? நான் சொல்றேன் வீட்டு வேலைக்காரங்க நீ விசாரிக்கிறவனா இருக்கிறாங்க, என்ன நிந்திக்கிறவனா இருக்கிறேன், ஏன்னா குழந்தை இருக்கிறேன் உதாசனப்படுத்துறான். நீ சொல்றேன் எத்தனை பேர் உங்க ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் குடும்ப சூழ்நிலை நினைச்சு உங்களுக்கு நிந்திக்கிறாங்களோ கேட்க சொல்றாரு. நான் இப்ப கிடைக்கவா நிற்கிறேன் ஏற்கனவே போதும். அதை தாண்டி ஒரு நாள் உன் பக்கம் அது வரவே வராது. ஹalleluya. புரிஞ்சுதியா? கேட்கணும்னா சாதாரண கிடைக்கிறது. அது அம்பு இஞ்சி உன்னை கொல்ல வந்தா கூட என்ன பண்ணுவாங்க? அவர் வாங்கிக்கிறாரு. தடுக்கிறது வேற, வாங்கிக்கிறது வேற. தடுக்கிறதா விடுத்து போயிடும். அவர் மேல படாது. அவர் சொல்றாரு உன் மேல ஒரு ஈட்டி ஈடானா நான் முன்னாடி நிக்கிறேன். அப்ப ஈட்டி என் மேலாம் விடுவோம். உனக்காக நான் வாங்கிக்கிறேன். அப்படிதான அவனை பாதுகாக்கிறேன். அப்படிதான உங்களோட இருக்கிறேன். அப்படிதான உங்களோட இருக்கிறேன். உனக்கு துப்புறா கால் துப்புறானா நீ நினைச்சுக்கோ. அந்த கேடகத்தை பார்த்து துப்புறா நினைச்சுக்கோ. என் மேல துப்புனா உனக்கு எவ்வளவு பிளஸிங் பார்த்துக்கோ. நான் உனக்கு எப்படி இருக்கேன் பார்த்துக்கோ. நான் உனக்கு எப்படி தேவனை உணர்க எப்படிப்பட்ட தேவன் உங்களோட இருக்கிறார். கேடகம் சொல்ல கேடகம் கூட கூத்து வெட்ட வர அவர் தூக்கி நிப்பாட்டி வெட்ட அவர் மேல விழுகுது. அவர் மேல விழுகிறனால என் மேல விழுகாம இருக்குது. ஹalleluya. புரியுது உங்களுக்கு? இது உங்க பாதுகாக்கப்பட்ட வருஷம். இந்த தேவன் சொல்லுகிறாரு அப்பா அப்படி வருஷம் வருஷம் உனக்கு கேடகமா இருக்கு. கேடகம் சொல்ல போருக்கு போட்டு எடுத்து போற கேடகமா அப்ப சொல்லிக்கலாம். அப்பா எடுத்துக்கப்பா அப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொல்லி நானே உனக்கு கேடகமா இருக்கேன். நம்ம சொல்லுவான் சிஸ்டர் உங்களுக்கு கத்த கேடகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றோம். தேவனே இறங்கி வந்து நான் உனக்கு கேடகமா இருக்க சொல்ல பேசுறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலியமா எனக்குள் வந்திருக்கு. அப்ப என்ன கிறிஸ்துவின் ஒருவர் சொல்றாரு நான் உங்களுக்கு கேடகமா
நான் உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறேன். நினைச்சுக்கங்க, இனிமேல் உங்களை வர எதிராக எந்த காரியம் இருந்தாலும் சரி, அவரை தாண்டி உங்களுக்குள்ள வரவே வர, அவரை தாண்டி பரவாயில்லையே. கேடகம் வச்சுருக்கேன் பாருங்க, வெட்டுவாங்க அவர் வாங்கிடுவாரு, குத்துவாங்க அவர் வாங்கிடுவாரு, அவங்களை பண்ணாலும் அவர் பட்டுக்குவார். அதுக்குதான் வந்தாரு பூமிக்கு. உண்மையில கேடகம் என்ன இருக்கு, அதுக்குதான் வந்தாரு பூமியில. அதான் சொல்ல, நான் உங்களுக்கு கேடகம் நிப்பாட்டேன், கையில தூக்கிட்டு படிக்கிறோம். அலையா இப்ப அவர் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாரு. நான் என்ன பண்ணேன், எம்பிட்டு சொல்லுங்க, நான் எம்பிட்டு அப்படி கேட்கிறேன். அவர் சொன்னேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தியாப்பா, அது எப்படிங்க, நான் பார்க்கவும் செஞ்சுட்டேன், எம்பிட்டு கேட்கவும் செஞ்சுட்டேன். கரெக்டா சொன்னாரு, அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். அலையா அலையா, இனிமேல் இந்த வருஷம் எப்படி போக போறீங்க, கேடகத்தை தூக்கிடுவீங்க, வச்சுக்கிறீங்க, என்ன பண்றீங்க, ஒவ்வொரு இடமா போக போறீங்க, பார்க்க போறீங்க, எப்படிங்க, அவ்வளவுதான். அலையா இந்த வருஷம் அப்படியே ஜாலியா போறோம். எப்படி போறான் வசனம் பேச முடியும், நான் சொல்லல, நான் ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக நான் பேசல. வசனம் பேச முடியும். ஏர் எடுத்துப்பா, நீ ஏர் எடுத்துப்பா, நீ பாக்குறது பூமியை வந்து நிச்சயமா இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படிங்க அம்புட்டையும் விட்டு கொண்டு போறோம், அம்புட்டையும் விட்டு கொண்டு போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். குடும்ப முடிவு எங்கள் மூலியமாகவும் பெரிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருஷம் ஒவ்வொரு ஒரு சாட்சி சொல்றப்போ எப்படிங்க அப்படிங்கப்போ நீங்க சொல்லணும், கர்த்தரை வாழ்க்கையில் அம்புட்டையும் செய்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? எஸ், நீங்க பார்த்த காரியங்கள் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். உண்மைதாங்க. நீங்க பாருங்க, போய் பாருங்க, போர் போட்டு பாட்டே போவீங்க. என்ன நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க, வீடு பார்க்க போறீங்க, கார் பார்க்க போறீங்க, ரோட்ல போற ஒவ்வொருத்தரும் நீங்க சொந்தமா இருக்கு பார்வையில படாத உண்மை கிடையாது. ஏன்னா வருஷம் கூட கண்ணு முடிச்சதா இருக்கும், வருஷம் கூட கண்ணு முடிச்ச. அப்ப பார்வையில ஏதாவது ஒன்று பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். நன்றி தகப்பனே, அருமையான விடைக்காக நன்றி. நான் 2020 இப்போ நான் நுழைஞ்சு ஃபுல்லா ஒரு 1.25 மணி நேரம் இந்த எம்புட்டு நான் பரவாயில்ல அம்புட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கீங்க, நீ வல்லவர் ஆண்டவரே. உங்களை அம்மா இல்லை நடத்துறது ஆளே ஆண்டவரே. எப்படி சொல்லி பாருங்க, நான் கேடகம் நான் நினைச்சேன் என் மேல ஒருத்தர் வெற்றியா நான் வாங்கிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்க அன்பு மிகப்பெரியது. பொறுப்படுகிறவங்க நான் சொல்லுங்க, இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஹாப்பி நியூ இயர். வருஷம் ஃபுல்லாக நிச்சயமாக தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு காணிக்கை பகிர்ந்தால் கணக்கு வருஷத்தின் முதல் காணிக்கை கர்த்தர் நாளோட காணிக்கை கொடுக்கிற வழியில் ஞானப்பிராசன நிகழ்ச்சி கொடுப்பதாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அப்போது காணிக்கை இந்த இடத்தை வழங்குகிறோம். காணிக்கை முடிஞ்ச பிறகு கம்யூனிட்டி சர்வீஸ்ல பண்ணுவோம். முடிஞ்ச பிறகு அடுத்து சபைக்கான கிஃப்ட்டுகள் பெற்றுக் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீர்த்தனா வந்து குடும்பமா டீப் வேணுமா? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, நான் இயற்கையாகவே எனக்கு வந்து தேவன் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. எதை பார்த்தேன்னா அது வந்துடும். என்கிட்ட ஒரு சாரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன்னா வந்துடும். இந்த இடத்துல இந்த கடை வைக்கணும்னு நினச்சேன்னா அது என்னன்னா, நான் வைக்கணும்னு நினைக்க மாட்டேன், அது வைக்கணும்னு நினைப்பேன். நான் நினச்ச கடை அங்கே நிற்கும். இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நான் வந்து ஒரு
10 வருஷமா இது நடந்துட்டு தான் இருக்கு. பார்க்கறது உடனே என்கிட்ட வந்துடும் ஒன்னா. அதை நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே எல்லாம் வருது, பணம் மட்டும் என்கிட்ட ஏன் தங்க மாட்டேங்குது, ஏன் நிற்க மாட்டேங்குது. இது கடந்த ஆண்டு அதாவது 23 வரைக்கும் இதை பணம் ஏன் நம்ம கிட்ட நிற்கல, நமக்கு ஏன் கடன் வருது, ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கும் போது, பணம் தேவைன்னா அடுத்த செகண்ட் எனக்கு வர்றது தவணைக்காரருக்கு முகம் தான் வரும். போய் யார்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வரும். ஆனா டக்கு நம்ம பணம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணம் வரல. அப்போ ஒரு நாள் யோசிச்சு எல்லாத்தையும் யோசிக்கும்போது நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட நானும் பேசும்போது அப்போ அவங்க அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, 153 கோடி நமக்கு வரும், அதை நீங்க முதல் விரும்புங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல வருதுனாலே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கும், எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு தோணும். நமக்கு இந்த மாசத்துக்கு ஒரு 20,000 கிடைச்சா போதும் அப்படிதான் நினைப்போம். ஆனா அந்த 150 கோடி ஏன் பிளான் பண்ணாங்கன்னா, இயேசு வந்து பேதுருக்கு பெரிய மீன்கள் 153 மீன் கிடைச்சிச்சு. அது வந்து மீன் வந்து பெரிய ஆசீர்வாதம். அப்போ அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து இப்போ பணம் தான், ஒரு பணம் தான் எதுனாலும் வாங்கிக்கலாம். அப்போ அந்த 153க்கு மீன் கொடுத்த கடவுள் நமக்கு 153 கோடி கொடுப்பார்ல. இந்த கோடியை எப்படி நம்ம அதை ரிசீவ் பண்றதுன்னா, அப்படியே அண்ணன் பாடினார் இல்லைங்களா, அந்த பாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாடணும். எரிகோ மதிலெல்லாம் வந்து இடிஞ்சு விழுகும், பாடினாங்க மதில் இடிஞ்சிச்சு, பாடினாங்க சிறைச்சாலை கதவு பவுலுக்கு சீலாவுக்கு உடைச்சிச்சு. அதே நம்ம துதிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பாட்டு பாடுனா நம்ம பிரச்சனை எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். பணம் ஒரு மேட்டரே கிடையாது. எப்போ பணத்து மேல உள்ள அந்த கிரேஸ், அந்த மதிப்பை வச்சோமோ அப்பவே அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அசால்ட்டா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா வர்றது லட்சம் கோடி இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது இவர் அந்த நான் அதெல்லாம் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன், சரி டைம் இருக்காது சாட்சிக்கு நான் எந்திரிக்கல. எனக்கு என்ன சந்தோஷம், 2 பிள்ளைங்களும் சாட்சி சொன்னது. கர்த்தருக்கு கோடான கோடி மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னோன்னா அந்த கண்கள் பார்த்த உடனே கண்களில் வந்து தேவன் நமக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் பவரை கொடுத்துருக்காரு. இதை நான் ஒரு நாளுமே நம்ம வெளிப்படுத்தலேன்னு அவங்க சொல்ல எனக்குள்ள ஒரு ஆவியானவர் உணர்த்துறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் எங்களையும் காணிக்கப்பட்டு முதல் சாட்சியை எங்களை நிறுத்தினதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது சுபகம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது சுபகம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினரை யோசிக்காமல் பூர்ணமானதை சிந்திக்காமல், முந்தினரை யோசிக்காமல் பூர்ணமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செடி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செடி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி
உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பா இந்த ஆண்டு எல்லாருமே நம்ம நல்லா இருக்கும். இந்த சபைக்கு ஒவ்வொருத்தரும் கால் வச்ச நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லாரையுமே வந்து ஒரு பெரிய ஃபினான்சியல் லெவல்லையும் சரி, உங்களோட குடும்ப லெவல்லையும் சரி, சமாதானம் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு நிறைவா தருவார். நம்மளோட பாஸ்டரோட நோக்கம் அவர் சந்தோஷமா இருக்கணும்னு இல்லை, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அவர் பிள்ளைங்க, நமக்கு வாரத்துல இருந்து அவருடைய வார்த்தைகளை வாங்கி வாங்கி நம்மளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால கர்த்தர் வந்து நம்மளை எல்லாரும் நல்லா வைப்பார். வருகிற வருஷம் இன்னும் நமக்கு சிறப்பா இருக்கும். தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இன்னும் நேரம் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாரம் நமக்கு சாட்சியாக இருக்கிறோம். இப்பயும் கூட கம்பெனிக்குள்ளாக கடந்து போவோம். பவுல் வந்து ஒரு வசனம் வாசிக்கணும். சரி, சாந்தி சிஸ்டர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டிக் கொடுத்த அன்பு ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனை பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்திற்காகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் எங்களுக்கு அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் என்னவெனில் அபாத்திரமாய் போதனை பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போதனை பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது வந்து கர்த்தருடைய பந்தி, இது ஒரு புனிதமானது. இது ஒரு புனிதமானது. நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காக பிடிக்கப்பட்ட மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் மாம்சமும் ரத்தம் இன்னைக்கு அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த வருஷத்தில் முதல் நாளில் என்ன செய்யறோம், முழு ஆசீர்வாதத்தையும் அந்த உறவு டிவைன் கணிச ரத்தத்தையும் அவருடைய சாயலாக என்ன செய்யறோம்னா இந்த புது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். அடையா அடியெடுத்து வைக்கிற நீங்கள் பாக்கியவான் ஆசிரியப்பார். இப்போ உங்கள் இடத்துக்கு வரும்போது நீங்கள் இதை எழுந்து நின்று வாங்கி கொள்ளுங்கள். எழுந்து நின்றுங்க, எல்லாரும் சேர்ந்து உருவப்பட பிடிச்சிட்டு அமர்ந்து வருவான். கருத்தில் ஆசிரியப்பார். ஒரு பாடல் உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக
சுத்திகரித்தீரே உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. சொல்லக்கூடாது கமெண்ட் சொல்லணும். ஏன் முன்னாடி நீங்கள் எனக்கு தெரியல அவன் நிறைய தம்மையாக இருக்கேன். அவர்கிட்ட ஃபோன் மட்டும் 2 கொடுத்துருங்க. அவன் ஒய்ஃபு ஃபோன் அவருக்கு 2 கொடுத்துருங்க. அம்மாவுக்கு கொடுத்துருங்க. சரி தம்பி இப்போ கேமராவில் இதான் முடியும். இதான் முடியும். தேவியா இப்பொழுது குடும்பத்துக்கு ஒரு வசனம் போடும். நம்ம சபையின் சார்பாக இந்த வார்த்தையை வசனம் போடுற ஒரு ஜெபம் பண்ணிடுமா வார்த்தைக்காக சாந்தி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைக்காக ஜெபம். தேங்க்ஸ். நன்றியோடு கத்தாவே 2025 காலடித்து வைத்திருக்கிற அப்பா எங்க சபை மக்களை கத்தாவே நீ கத்தாவே நீ இந்த வசனத்தின் மூலமாக கத்தாவே ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். வார்த்தையின் வெளிச்சம் சபையின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் நம்ம எல்லாரையுமே மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமையெல்லாம் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படி நீ உட்காந்து காட்டாரு. ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தை வாங்குறவர் நம்ம சபை மெர்சி மோகன் பிரதர் மோனிகா
வேற வேற யாருக்கா குடும்பத்தில் உள்ளவங்க வராமல் சரி இல்லையா கம்மி கம்ம கரெக்டாக எடுக்கணும் மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வசனத்தோடு உங்களுக்கு ஒன்று ஒரு கிஃப்ட் இருக்கு இந்த வருஷம் காரு இல்லை பைக்கு கண்டிப்பாக 3 மாதத்துக்கு வாங்கிடுவீங்க ஒரு செயின் ஃபீ செயின் ஜெபம் பண்ணி இது வந்து ஒரு 5 மாதம் நம்ம ஆர்டர் பண்ணி ஜெபம் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க சகோதரி கொடுத்துருக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு சார்பாக இல்லையா அவங்க குடும்பத்துக்கு சார்பாக இருக்கிறோம் ஒரு ஆசிரியப்பட்டு அவங்க மிகுந்த ஒரு 3 மாதமாக செஞ்சுருக்கிறாங்க இல்லையா 3 மாதமாக அந்த கீ செஞ்சு சபை மக்களுக்காக கொடுக்குறாரு இது நம்ம ஜெபம் பண்ணி இது ஆசிரியப்போம் நீங்கள் வாங்கி கொடுத்த நேரம் நியூவாக கார் வாங்க போகிறீங்கன்னா பைக் வாங்கினா அது மாட்டுங்க மாத்திரம் ஆசிரியப்பார் இதற்கு நோயா வாங்க வாங்க இப்ப நம்ம கண்களை மூடி நிறைவுக்கு போவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வேடாட்பாடு வந்து தேவன் பேசியிருக்கிறாரு. இந்த வசனம் கண்டிப்பா உங்க வீடு தேடி வரும். உங்களில் நீ அமர்ந்திருந்து அவரை தேடாது உன்னிடத்துக்கு ஓடி வருவார் இல்லையா? இதுவரை எதிர்பார்த்த எல்லாமே நீங்க போய் கேட்க மாட்டீங்க, அமர்ந்திருக்க பெரிய காரியம் செய்வார். ஆமே ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இந்த அந்த போர்டு வார்த்தை வந்து உயிர் உள்ளது இல்லையா? நீங்க விசுவாசிங்கன்னா அடுத்த வர்ற சண்டே நான் சொல்லிடுவீங்க. கண்ணில் மொழி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை ஆசீர்வதித்த 2 சிஸ்டர்களும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே என்னுடைய வார்த்தையுடைய அவர் கர்த்தர், அவர் ஆண்டவரே வசனம் நீங்க எங்களுக்கு தகப்பனா இருக்கீங்க. ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதம் நன்மை கிருபை ஓடி வரும்னு சொல்லியிருக்கீங்க. இனி மெதுவாக வர்றதுக்கோ நடந்து வரதுக்கு எந்த இல்லை, அது சீக்கிரத்தில் என்று சொல்லப்பட்டதான் ஓடி வரும். அது சீக்கிரத்தில் நீங்கள் ஆசீர்வதிப்பாங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை மக்கள்லாம் எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிறைவான பலன் உண்டாகும். ஆண்டவரே அவன் மன விருப்பத்து பிள்ளை தந்தார் இல்லைங்க, நீதிமன்றம் விரும்புகிற காரை கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களா நீங்கள் ஜாதிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுடைய கையிட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பேர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் யாரும் ஒருமனப்பட்டு எங்களுடைய சபை குடும்பத்தின் பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர் முதல் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வசனத்தின்படி இன்னும் நாங்கள் அறியப்படாத ஜாதியிலிருந்து வரப்போகிற நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உடனே என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு. கர்த்தர் செய்த சர்வபலமான ஆண்டவரே இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களில்
நம் யாவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது பாடுறோம் வந்து நீங்களால பாடுறீங்களா? அவருக்கு பாடும்போது நன்மைகள் வந்து சேரும். துதிக்க துதிக்க இன்பம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா எங்க இருக்கு? ஓ அப்படியா, எங்க இருக்கு? ஓ இந்த மைக். ஓ சரி சரி சரி, நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. ஆமாம் ஆமாம். சோத்திரம். ஏசப்பா இல்லாம பைக் சேவையா முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார துதிக்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார போற்றுகின்றோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமென்.